நம்ம சேனலேருந்து தொடர்ந்து அப்புறம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்களை பார்த்துருப்போம். அதில் ஒரு சிலர் பணம் மட்டும்தான் வாழ்க்கையின்னு வாழக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் மனிதர்கள் அன்புக்காக இயங்குபவர்களும் இருக்காங்க. ஒரு சிலர் அன்புன்னா என்னன்னு கூட தெரியாத நபர்கள் கூட இருப்பாங்க. ஒரு சிலர் சொந்த பந்தத்துக்கு கூட சந்தோஷமாக வாழக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து தானும் மனதார சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெளிநாட்டு வாழ்க்கை வேதனையில் சாதனை தான். தினமும் ரியாலுக்கு வாழ்க்கையை அடகு வைத்துவிட்டு மீட்க முடியாமல் நீரிலேயே மூழ்கி கிடக்கும் மீன் குஞ்சுகள் நாங்கள். அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. பண்டிகை நாட்களை கூட குடும்பத்தோடு குதிகளிக்க முடியாமல் தங்களின் வாழ்த்துக்களை மனம் முழுக்க சோகத்தோடு கைபேசியில் கூக்குரலிட்டு குஞ்சு மகிழா நேரம் இல்லாத காற்றாலைகள் நாங்கள். அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. இங்கே கண்ணே கனியமுதே என்றெல்லாம் தன் பெற்ற குழந்தையை நெஞ்சுருக கட்டித் தழுவ முடியாமல் துப்பாக்கி சலுகைகள் நாங்கள். அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. கம்ப்யூட்டரு ஸ்கைஃபோனில் சொந்த பந்தனின் குரல் கேட்டு எங்கள் பாசம் கூட இங்கே கமர்ஷியல் ஆகி போனது. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. தொலைதூர பாசம் செய்து காட்டியே தொலைந்து போனவர்கள் நாங்கள். நான் இங்கே நல்லா இருக்கேன் என்று எப்போதும் சொல்லும் இயற்கை நிலை குரலுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அது வெளிநாட்டு வாழ்க்கை. வியர்வியில் நாங்கள் வேலை செய்து துவண்டாலும் விடுமுறையில் ஊருக்கு போகும் முன் செண்டு வாசனை திரவியங்களை வாங்க மறப்பதில்லை நாங்கள். எங்கள் வியர்வியின் வாசம் வீட்டில் உள்ளவருக்கு அறியாமல் இருக்க அந்த செண்டு பாட்டிலை வாங்குகின்றோம். இது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை. உனக்கு என்னப்பா விமான பயணம், வெளிநாட்டு ராஜ வாழ்க்கை என்று ஊருக்கு போனதும் உள்ளூர்வாசிகள் எங்களை பார்த்து விடும் பெருமூச்சு இதுதான். அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. வளைகுடா நாட்டின் அரபு நாட்டு வெப்பத்தை விட சற்று அதிகமாகவே சுடுகிறது இவர்களின் பேச்சு. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. வெளிநாட்டு மூட்டைப்பூச்சிய கடியை விட இவர்களின் கடிதான் தாங்க முடியவில்லை. கம்ப்யூட்டர்கள் அகப்பட்டு கொண்ட எலிகள் நாங்கள். களைப்பு பிடிக்கவில்லை, ஆனாலும் நாங்கள் களைத்து தான் போகின்றோம். அவ்வளவு உழைப்பு இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில். எண்ணெய் கிணற்று தவளைகள் நாங்கள். வாய்க்குழாயில் சிக்கிக்கொண்ட வாயில்லா பூச்சிகள் நாங்கள். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்பார்கள் திசை மாறிய பறவைகள் நாங்கள். அது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை. ஆரம்பத்தில் முதலீடில்லா தொழில் இது என்று பெருமிதப்பட்டோம். எங்களுக்கே தெரியாமல் எங்கள் இளமை அல்லவா முதலீடு செய்திருக்கின்றோம். இப்போதனை எங்களுக்கு புரிய துவங்கியது. சேர்ந்து நரைக்கவும் துவங்கியது எங்களது முடி. இது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை. நாங்கள் முதலீடு செய்தது எங்கள் வாழ்க்கையை, வாலிபத்தை. இழப்பீடு கிடைக்காத இழப்பு இது. நஷ்டீடு கிடைக்காத நஷ்டம் இது. இது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை. அப்பாவின் அன்பு, குழந்தையின் மழலை, நண்பர்களுடன் அரட்டை, இப்படி வீட்டு சாப்பாடுகளுக்கு ஏங்கி தவிக்கும் எங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை. எங்கள் நாக்கு இங்குள்ள பர்கர், பீஸா, சாண்ட்விச் சாப்பிட்டு எங்கள் நாக்கே செத்தே போச்சு. பசி கொடுமைக்காக சாப்பிடுகின்றோம். இது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை. ஏதோ எங்கள் உடம்பில் கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கும் இரத்தத்தை கூட மூட்டைப்பூச்சி குடித்து விடுகின்றது. எத்தனையோ இழந்து விட்டோம். எல்லாவற்றையும் இழந்த நாங்கள் இன்னும் ஏன் இங்கு இருக்கின்றோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை. இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதால் இல்லை, இழப்பிலும் சுகம் கண்டு கொண்டதால் தான். சொந்த மண்ணில் சொந்தங்களோடு சோறு தின்பவன் யாரடா? இருந்தால் அவனே சொர்க்கம் கண்டவன்டா. உங்கள் விரல் தொடும் தூரத்தில் தான் நான் இல்லை என்றாலும் உங்கள் மனம் தொடும் தூரத்தில் நான் இருப்பேன். அது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை. நீங்கள் இருப்பது தொலைவில் தான், ஆனாலும் என் இதயம் மட்டும் உங்களுடன் தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோக்களை தினந்தோறும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். நன்றி.